ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 26ஆம் அத்தியாயம். முனிவர்கள் சூத முனிவரிடத்தில் வேண்டிக் கொண்டனர். முனிவர் பெருமானே, பற்பல புண்ணிய செயல்களை செய்த சோழ மன்னன் அறியாமல் செய்த கொலை பாவத்தை எவ்வாறு எங்கு போக்கிக் கொண்டான் என்பதை எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று வேண்டினர். இதனை செவிமடுத்த சூத முனிவர் கூறலானார். முனிவர்களே, அந்தணனை கொலை செய்தமையால் இரவு பகலாக துன்பங்களை அனுபவித்தான் மன்னன். இதனால் அவனது பொன்மேனியில் ஒளி மங்கியது. நாட்டில் மழை இல்லை. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இரவு நேரங்களில் நாய்கள் ஊளையிட்டன. இது போன்ற தீய சகுனங்கள் தோன்றின. இவைகளை கண்ட அரசனும் அந்தணர்களும் பலவித சாந்திகளை நோன்பு செய்தனர். அவற்றை நோற்றனர். மன்னன் தனது அமைச்சரை அழைத்து இதனால் உண்டாகும் துன்பங்களை நீக்குவதற்குரிய உபாயங்களை அறியுமாறு கேட்டுக்கொண்டான். பிரம்மஹத்தி எப்பொழுதும் என்னை தொடர்கிறது. அது கருப்பு நிறமாகவும் பயங்கரமான முகத்துடனும் உடல் முழுவதும் ரோமம் நிறைந்ததாகவும் தெத்தி பற்களுடனும் கையில் கோலுடனும் தோன்றுகிறது. இது என்னை எப்பொழுதும் அதட்டிக் கொண்டும் பயமுறுத்தி கொண்டும் உள்ளது. இந்த துன்பத்திலிருந்து நீங்கி இன்பம் பெறுவதற்குரிய வழியை அறிஞர்களிடம் கேட்பீராக. அவர்கள் எதை கூறுகின்றனரோ அதை உடன் செய்ய ஏற்பாடுகளை செய்க என்று மன்னன் கூற்றை கேட்ட அமைச்சர் அறிஞர்களுடன் விவாதித்து தனது தலைவனிடம் கூறினார். மன்னா, அறியாமையால் செய்த செயலால் ஏற்பட்ட பாவத்தை கீழே காணும் நற்பணிகளால் போக்கிக் கொள்ள இயலும் என்றனர் வேதம் கற்ற அறிஞர்கள். ஆகவே பல சிவாலயங்களை கட்டுவீராக. காவிரியில் இரு மருங்கிலும் உள்ள சுயம்புவாயும் முனிவர்கள் பூஜித்ததாயும் உள்ள சிவாலயங்களை எடுப்பித்தும் புதுப்பித்தும் செய்வீராக. க்ஷேத்திரங்கள் தோறும் அக்ரஹாரங்களை உருவாக்குவீராக. 16 வித தானங்களை 16 முறை செய்வீராக. கன்னிகா தானத்திற்கு உதவுங்கள். எளியவர், தலைவனற்ற விதவைகள், முடவர், குருடர் முதலியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்ன சத்திரங்களையும் மடங்களையும் உத்தியானவனங்களையும் பொய்கைகளையும் கட்டுவியுங்கள். ஸ்வர்ண துலா தானம் செய்வீராக. அதே இடத்தில் 1000 பசுக்களை தானம் செய்வீராக. கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடுவீராக. சேதுவை அடைந்து நீராடி புனித தன்மையை பெறுவீராக. அங்கு ராமலிங்கேஸ்வர ஆலயத்தில் மண்டபங்களை கட்டுவீராக. ஆக மேலே கூறப்பட்டவைகளால் உங்களது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று வேதம் வல்ல அறிஞர்கள் கூறினர் என்று மந்திரி அரசனிடம் கூறினார். அந்தணர்கள் கூறிய வண்ணம் மன்னன் நதிகளிலும் புனித நீர் நிலைகளிலும் நீராடி சேதுவை அடைந்தான். அங்கு நீராடினான். ராமேஸ்வரத்திற்கு வடக்கில் சுமார் 2 மைல் தூரத்தில் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினான். அங்கு 16 வகை தானங்களை 16 முறை வணங்கினான். காவிரி கரையில் அமைந்த புனித ஸ்தலங்களில் 1000 பசுக்களை வேதங்கற்ற அறிஞர்களுக்கு அறுசுவை உணவிட்டு தானங்கள் செய்தான். கோடிக்கணக்கான மக்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினான். கன்னியா தானம் செய்ய உதவினான். கார்த்திகை மாதம் சிவ விஷ்ணு ஆலயங்களில் விளக்கெரிய ஏற்பாடுகளை செய்தான். கோடிக்கணக்கான மக்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினான். கன்னியாதானம் செய்ய உதவினான். கார்த்திகை மாதம் சிவ விஷ்ணு ஆலயங்களில் விளக்கெரிய ஏற்பாடுகளை செய்தான். இவ்விதமாகவே 12 ஆண்டுகள் கழிந்தன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மன்னனின் கனவில் அந்தண தம்பதிகள் தோன்றினர். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.